ஹீரோ ஃபின்கார்ப் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் எந்த கால் வெரிஃபிகேஷனும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத அந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். ஹீரோ ஃபின்கார்ப் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. தவணை காலம் 36 மாதங்கள் வரைக்கும் போட்டுக்க முடியும். கடனுக்கு வட்டி 20% மேலே ஆவரேஜாக சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 2.5% ப்ளஸ் GST உங்களுடைய லோன் அமௌண்ட்லேருந்து பிடிச்சிப்பாங்க. நிறைய லோன் அப்ளிகேஷனில் நான் இது வரைக்கும் லோன் ட்ரை பண்ணியிருக்கிறேன், அப்ளை பண்ணி பார்த்துருக்கிறேன். நான் கேட்ட கடன் தொகையை விட அதிகபட்ச கடன் தொகை கொடுத்தது இந்த லோன் அப்ளிகேஷன் தான். எந்த அளவுக்கு லோன் அப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்றத பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதிர்ச்சின்னு சொல்கிறத விட பேரதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும். ஹீரோ ஃபின்கார்ப் நிறுவனத்தில் நீங்கள் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி உங்களுடைய வயது 21க்கு மேலே இருந்து நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். வேலைக்கே போகாமல் வீட்டில் சும்மா இருந்தாலும் நல்ல கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்குறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பர்மிஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸில் நமக்கான லோன் அப்ரூவ் ஆகணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடு கார்னரில் ஸ்கிப் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. தேவையான அளவு கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா கேன்சல் கூட பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி OTP வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஸ்டெப்பு. இதில் வந்து என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியலை. உங்களுடைய ஆதார் பேங்க்கில் நான் லிங்க் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி OTP வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. OTP வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஹோம் பேஜில் இந்த ஸ்டெப்பில் தான் வந்து நிற்கும். நீட் இன்ஸ்டன்ட் கேஷ்னு சொல்லி 5 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே வந்து கெட் நவ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும் அப்படின்றத உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்ளை ஃபார் லோன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 லட்சம் ரூபாய் என்டர் பண்ண ட்ரை பண்ணேன், கரெக்டாக செட் பண்ண முடியல. 1,10,000 ரூபான்னு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்ளை ஃபார் லோன் கிளிக் பண்ணிக்கிட்டேன். லோன் அப்ளை பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த 3 ஸ்டெப்ஸையும் சொல்லியிருக்கிறாங்க. கீழே வந்து கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட மொபைலில் லொக்கேஷன், SMS, ஃபோன், ஆப்ஸ் பர்மிஷன்லாம் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க. கீழே அக்செப்ட் கிளிக் பண்ணி எல்லா பர்மிஷனுமே அலோவ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு கீழே செக் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்னோடய நேம் லோட் ஆகி வந்திருக்குது. கீழே மெயிலிங் அட்ரஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெயிலிங் அட்ரஸ் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி மேப் ஓப்பன் ஆகும். கன்ஃபார்ம் அட்ரஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கரெக்டாக பின் பண்ணணும் அப்படின்னா மேப்லேருந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. மேப்பில் நம்ம செலக்ட் பண்ண அட்ரஸ் டீட்டெயிலாம் லோட் ஆகி வந்திருக்கும். இதில் வந்து ஃபில் ஆகாத பாக்ஸ்லாம் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். லேண்ட்மார்க் வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லை. எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிவிட்டு சேவ் அட்ரஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்றத கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரி தான் செலக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் நல்ல லிஸ்டட் கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக சேலரிட் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே 2வது பாக்ஸில் உங்களுடைய அப்பா பேரும், 3வது பாக்ஸில் உங்களுடைய அம்மா பேரும், அதுக்கு கீழே ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இண்டஸ்ட்ரி டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ வந்து அதர்ஸ் தான் செலக்ட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்டே எந்த விதமான இன்கம் ப்ரூஃபும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்பெனி நேம் பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் அதர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழேயும் அதர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. கீழே வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நமக்கான லோன் ஆஃபர் என்ன அப்படின்றத சர்ச் பண்ணுறாங்க. சிபில் ஸ்கோர் செக் பண்ணதுக்கு ஒரு மெசேஜும் வந்திருக்கும். இந்த ஸ்டெப்பு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட ஆகும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அது மாதிரி ரிஃப்ரெஷ் எதுவும் பண்ணாமல் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். எனக்கு அப்ரூவ் ஆன லோன் அமௌண்ட்டை பார்த்து ஏன் அதிர்ச்சி ஆனேன் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் கேட்டது 1 லட்சம் ரூபா தான், ஆனால் அவங்க வந்து 2 மடங்கு அதிகமாக 3 லட்சம் ரூபாய் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 2 லோன் ஆப்ஷன் எனக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து 3 லட்ச ரூபாய் மேக்ஸிமம் அப்ரூவ் ஆன லிமிட்டு. இப்போ நான் 3 லட்ச ரூபாய் லோன் அமௌண்ட்டை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மாதம் EMI 11,458 ரூபாய், 36 மாதம் டென்யூர் போட்டுக்கலாம். கீழே இருக்கிறது நான் கேட்ட லோன் அமௌண்ட்டு 1,10,000 ரூபாய், டென்யூர் வந்து 5,240 ரூபா வருது. 24 மாதம் 2 வருஷம் டென்யூரும் போட்டுக்கலாம். வட்டி ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வருது, ஒரு மாதத்துக்கு 1.83%. இந்த 2 ஆப்ஷனும் இல்லாமல் கீழே வந்து வியூ மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன்.
லோன் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. 2 லட்ச ரூபா தான் லோன் அமௌண்ட்டு. ஆனால் டென்யூர் வந்து 30 மாதமும் அதுக்கு கீழே இருக்கக்கூடியது 24 மாதமும் போடுற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் நான் என்ன கேட்டகரி வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 லட்ச ரூபா கேட்டகரியை நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு தேவையான லோன் அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. மினிமம் நம்ம கேட்ட ரிக்வயர்ட் லோன் அமௌண்ட்டு 1,10,000 ரூபா. அதிகபட்சமாக 3 லட்ச ரூபாய்க்கு உள்ள நம்ம வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். லோன் அமௌண்ட்டை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணும்போது கீழே ஒரு மாதம் இஎம்ஐ எவ்வளோ வரும், ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ பிடிப்பாங்க, எவ்வளோ அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், நம்ம வட்டியோட சேர்த்து எவ்வளோ கட்டுவோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் லோடாகி வரும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸடாக 22% மாறாமல் அப்படியே இருக்குது. உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து நான் கேட்ட லோன் அமௌண்ட்டை தான் சூஸ் பண்ண போகிறேன். 1,10,000 ரூபா. நம்ம என்ட்ரு பண்ண மொபைல் நம்பர் தான் ஆதார்லையும் லிங்க் பண்ணியிருக்குதா அப்படின்றத கேட்டுக்கிறாங்க. எஸ் ப்ரொசீடு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சையை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் டிஜிலாக்கர் செக்யூரிட்டி பின் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. டிஜிலாக்கரில் இருக்கக்கூடிய நம்மளோட டேட்டாலாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. கீழே லாஸ்ட்டில் அலோவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு கிளிக் செல்ஃபி கிளிக் பண்ணி உங்களுடைய செல்ஃபி எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. கேமரா பர்மிஷன் எனேபிள் பண்ணி. என்னுடைய கரண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் வேறு அப்படின்றதுனால அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கக்கூடிய பெர்மனண்ட் அட்ரஸில் மிஸ் ஆகிருக்கக்கூடிய டீட்டெயிலை என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி கேட்டுச்சுது அப்படின்னா காலியாக இருக்கக்கூடிய பாக்ஸில் உங்களுடைய டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ரெண்டும் வேறு அப்படின்றதுனால எனக்கு வந்து கேமரா பர்மிஷன் அட்ரஸ் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா தான் எனேபிள் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து செல்ஃபியும் எடுத்து சேவ் பண்ணேன். கரெக்டாக பொசிஷனில் கேமராவை வச்சுட்டு செல்ஃபி எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் பிஸ்னஸ் நேம் நம்ம ஏற்கனவே ஆதார்னு கொடுத்துருந்தோம். அது லோடாகி வந்திருக்குது. அதுக்கு கீழே பிஸ்னஸ் அட்ரஸ் பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் இப்போ எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் மெயின் சிட்டி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சில பாக்ஸ் வந்து காலியாக இருக்கும். அதில் வந்து சும்மா டம்மியாக கூட என்ன டீட்டெயில் வேணாலும் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அட்ரஸ் கிளிக் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் அட்ரஸ் சேவ் பண்ணதுக்கப்புறமா ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷனல் தான், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு கீழே மேரேஜ் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன், பர்பஸ் ஆஃப் லோன், லாங்குவேஜ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயும் ஆரோ மார்க் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி எல்லா ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பர்சனல் இமெயில் அட்ரஸ் கேட்டுக்கிறாங்க. உங்களுடைய இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்தில் வெரிஃபை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வெரிஃபை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நம்மளுடைய இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி இன்பாக்ஸில் வரல அப்படின்னா ஸ்பேம் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணி இமெயில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு கீழே மந்த்லி இன்கமில் சும்மா குத்து மதிப்பாக ஒரு 25,000 ரூபான்னு என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் நமக்கான இஎம்ஐ அமௌண்ட்டு, ஃபஸ்ட்டு மாதம் இஎம்ஐ எப்போ கட்டுறோம், லாஸ்ட் மாதம் இஎம்ஐ எப்போ கட்டி முடிக்கிறோம் அப்படின்னு டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் மாதம் அக்கௌண்ட்லேருந்து இஎம்ஐ அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். டெபிட் கார்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணி கீழே வந்து ப்ரொசீட் கிளிக் பண்ணி உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை எனேபிள் பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் லோன் அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறதுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஆட்டோ டெபிட் எந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்தீங்களோ அதே பேங்க் டீட்டெயிலை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இஷ்யூவும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், திரும்பவும் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடும் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பெரிய அளவில் எந்த ஸ்டெப்பும் இருக்க போகிறதில்ல. நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ₹1 கிரெடிட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து லோன் அக்ரிமெண்ட்டை இ-சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். அதுக்கப்புறம் எந்த கால் வெரிஃபிகேஷனோ இல்லை இன்கம் ப்ரூஃப் வெரிஃபிகேஷனோ நேரில் வந்து வீடை பார்க்குறதோ இந்த மாதிரி எந்த ஸ்டெப்ஸும் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக சில நிமிஷத்தில் தொடங்கி வித்தின் ஒரு 2 மணி நேரத்துக்கு உள்ளே கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். அது மாதிரி கஸ்டமர் கேர் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். தேவைன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.